எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக நிறைய ஆன்மீக தகவல்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்குன்னு நாம் நம்புகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்டதையெல்லாம் உடனடியாக நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தாந்திரீக ரகசியத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். இந்த ஒரு ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சிக்கும் பொழுது உங்களுடைய செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் முற்றிலுமாக நீங்கும். நிறைய பேர் என்கிட்ட சொல்லும் பொழுது ஒரு சுபகாரியத்தை தொடங்க முடியறதில்ல, அப்படியே தொடங்கினாலும் தடைகள் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சுபகாரிய தடையாக இருந்தாலும் செய்யும் செயல்களில் இடர்பாடுகள் இருக்கிற பட்சத்திலும் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். இதை ஒரு பரிகாரம் அப்படிங்கிறத விட தாந்திரீகம் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன ஏதுங்கிறத நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன், சரிங்களா? அதாவதுங்க, நவ கிரகங்களில் சுக்கிரன் என்பவர் சுக போகங்களின் அதிபதியாக இருக்கக்கூடியவர். ரெண்டாவது, குரு அப்படிங்கிறவரை ஜோதிட ரீதியாக புத்திரகாரகன் அப்படிங்கிற பெயரால் அழைக்கிறோம். இயற்கை சுபர் என்ற பெயரிலும் அழைக்கிறோம். மேலும் நவகிரகங்களிலேயே குரு தான் பெரிய பிளானட், அதாவது பெரிய கோள் அப்படிங்கிறது குரு தான். அதனால தான் அவருடைய ஒளி அமைப்பு, அவருடைய பார்வையானப்பட்டது 3 இடங்களில் விழுது. குரு உங்களுடைய ஜாதகத்தில் எங்கே உட்கார்ந்திருந்தாலும் சரி, நல்ல இடங்களில் உட்கார்ந்தாலும் சரி, பாதகமான இடங்களில் உட்கார்ந்தாலும் சரி, உச்சம் பெற்றாலும் சரி, நீச்சம் பெற்றாலும் சரி, மறைந்திருந்தாலும் சரி, எப்படியாயினும் உட்காரும் இடத்திலிருந்து அவருடைய பார்வை 5, 7, 9 ஆகிய இடங்களின் மீது விழும். குருவோட பார்வை 3 இடங்களில் விழும், 5, 7, 9. இந்த 3 இடங்களுமே ரொம்ப முக்கியமான இடங்கள். ஒரு மனிதனினுடைய வாழ்க்கையில் குழந்தை செல்வம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுக்கு அடுத்த சந்ததிகளை உருவாக்குறதுங்கிறது நம்மளுக்கான கடமையாகவும் சாஸ்திரங்களில் சொல்லப்படுது. அப்படி பார்க்குறச்ச அந்த குழந்தை செல்வத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக குரு இருக்கிறது. பல பேருக்கு இந்த குரு நீஷம் பெற்றுட்டா, குரு மறைஞ்சிட்டா குழந்தை பேரில் தடை ஏற்படும். இப்படி இந்த குரு வலிமையாக இருக்கிற பட்சத்தில் அவருடைய பார்வை அந்த 5, 7, 9 ஆகிய இடங்களாக வரும் பட்சத்தில் நமக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நல்ல மனைவி கிடைக்கும். சிலருக்குலாம் லக்னத்தில் குரு இருக்கும். லக்னத்தில் குரு இருந்தால் நல்ல குழந்தை செல்வம் கிடைக்கும், நல்ல அதே மாதிரி மனைவி கிடைப்பாங்க. 9ங்கிறது கர்மஸ்தானம்னு சொல்கிறது, நாம் அப்பாவை குறிக்கிற ஸ்தானம்னு சொல்கிறது. அதாவது அந்தஸ்துக்கான இடம். நாம் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். எதுக்காக? புகழ், மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், குடும்பத்தின் மானம், மரியாதை, இதெல்லாம் ஒரு காத்து நிற்கிற ஒரு ஸ்தானம். ஒழுக்க ஸ்தானம்னு 9வது ஸ்தானத்தை சொல்கிறோம். குரு லக்னத்தில் இருக்கிறவங்க இயற்கையாகவே ஒழுக்க சீலராக இருப்பாங்க. இந்த மாதிரியாக குருவினுடைய உட்காரும் இடங்களை பொறுத்து, அவருடைய பார்வையின் இடங்களை பொறுத்து அந்த நபரினுடைய குணங்களை உங்களால் அழகாக சொல்ல முடியும். இப்போ ஒருத்தருக்கு 9வது இடத்துல குரு உட்காந்தாருன்னு வைங்க, நீங்கள் பல இடங்களில் கேள்விப்பட்டிருக்கலாம். ஓடி போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னங்க ஓடி போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னா, ஜாதகத்தில் 9வது இடம்ங்கிறது
வெளியூர் பயணம், வெளியூர் சென்று பிழைக்கிற யோகம் தரும் இடம் 9வது இடம். நிறைய பேருக்கு அது தெரியாது. என்னங்க 9வது இடங்கிறது கர்மஸ்தானம்னு சொல்கிறது, அப்பாவுக்கான ஸ்தானம்னு சொல்கிறது. அதே மாதிரி வெளியூர் போகிற யோகம் இருக்கா? இப்போ நான் வந்து பிறந்த ஊரில் இருந்து வெளியே போனால் பொழைச்சிக்கோனா அப்படின்னு கேட்டால் 9வது இடத்த பார்க்கணும். 9வது இடத்துல குரு உக்காந்துட்டாருன்னா நீங்கள் ஓடி போயிடுங்கன்னு சொல்லுவோம். வெளியூர் போயிடுங்க, நீங்கள் எங்கே பிறந்தீங்களோ அங்கே இருக்கக்கூடாது, வெளியூர் போய் பொழைச்சிக்கோங்க, கண்டிப்பாக யோகம் உண்டு அப்படின்னு சொல்கிறது. அதனால தான் ஓடி போனால் 9ல் குரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் 12வது இடத்த வெளிநாடுன்னு சொல்கிறது. அதாவது 12வது ஸ்தானம் வலுவாக இருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு. வெளியூர் வெளிநாடு அப்படின்னு 2 இருக்குது. சரிங்களா? அதாவது அதே மாதிரி பார்த்திங்கன்னா 6ஆம் இடம் வலுவாக இருக்கிறவங்களுக்கு அடிமை ஜீவனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வாய்ப்படுத்தி சொல்லலாம். இப்போ வந்து இந்த குரு வந்து இப்போ 9வது இடத்துல இருக்கிறார் அப்படின்னா அவர் வெளியில் போய் பொருளாதாரம் ஈட்டலாம். 1, அவரோட பார்வை லக்னத்தில் படும். அந்த நபர் நல்ல கருத்துள்ள பண்பான ஒழுக்கமான நபராக இருப்பார். குருவினுடைய அத்தனை அம்சங்களையும் அந்த நபர் பெற்றிருப்பார். மற்றவருக்கு டீச் பண்ணுற இடத்துல தான் இருப்பார். இவருக்கு யாரும் டீச் பண்ண தேவையில்லை. இதெல்லாம் நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் 9ல் குரு இருந்தால் நான் சொல்கிற பலன்கள்லாம் பழிக்கும். ஒழுக்கமாக இருப்பார், நீட்டாக இருப்பார், மான மரியாதைக்கு அச்சப்படுபவராக இருப்பார். அடுத்து அவரோட பார்வை 3ல் படும். நல்ல புத்தியான தைரியமிக்க வீரியமிக்க குழந்தைகள் பிறப்பாங்க. 3ங்கிறது தைரியஸ்தானம்னு சொல்லுவோம், வீரியஸ்தானம்னு சொல்லுவோம். அதாவது உங்களுடைய அடுத்த சந்ததியினர் துடிப்பாக நல்ல ஒரு உத்வேகமாக இருப்பாங்க. அதனால் சொல்கிறேன். அடுத்த 5ஆம் இடத்தை பார்ப்பார். அழகான குழந்தைகள் பிறக்கும். அந்த குழந்தைகளால் உங்களுடைய குலம் தலைக்கும். இந்த மாதிரியான நல்ல நல்ல பலன்கள் 9வது இடத்துல குரு அமரும் போது கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு இடங்களில் குரு அமரும் பொழுதும் அந்தந்த பலாபலன்களை அவர் கொடுக்கிறார். இதே தான் சுக்கிரன் 1 மடங்குனா குரு 2 மடங்கு. நீங்கள் நல்லா ஞாபகம். ஏன்னா 3 மடங்கு கூட வச்சுக்கலாம். ஏன்னா குரு பார்வை 3 இடங்களில் படும். சுக்கிரனுக்கு ஒரே பார்வை தான் 7ஆம் இடம். சின்ன பிளானெட் இல்லை, சின்ன கிரகம் புதனுக்கு அடுத்தது சுக்கிரன். ரொம்ப சின்ன கிரகம் புதன் கிரகங்க. அப்புறம் வந்து சுக்கிரன். இப்போது இந்த சுக்கிரனை நாம் பெண் கிரகமாக சொல்கிறோம். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரனினுடைய ஸ்தானம் என்பது ரொம்ப முக்கியமான ஸ்தானம். ஏன் அப்படின்னா ஒரு மனிதனினுடைய அடுத்த வாழ்க்கை எப்போ தொடங்குதுன்னா திருமணத்துக்கு அப்புறம் தான். ஃபஸ்ட்டு பார்ட் வந்து அம்மா அப்பாவோட போயிடும், அடுத்த பார்ட்டு மனைவியோடு வரும். இந்த மனைவியை கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன், மனைவிக்கான கிரகம் சுக்கிரன். இந்த சுக்கிரன் வலுவாக இருக்கிற பட்சத்திலே, இந்த சுக்கிரன் நன்றாக இருக்கிற பட்சத்திலே உங்களுக்கு சுகபோக வாழ்க்கை கிடைக்கும், நல்ல ஒரு பண்பான மனைவி கிடைப்பாள். அதுவே அந்த சுக்கிரன் கெட்டு போயிட்டாருன்னா குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை. ஒரு பண்பான அமைதியான அடக்கமான மனைவி கிடைக்காது, எந்நேரமும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். மற்றும் இந்த சுக்கிரனினுடைய பார்வையும் குருவின் பார்வையை போல சுபத்தன்மை பெற்றது, அவர் எங்கே இருந்தாலும் சரியே. இன்னொன்று நான் சொல்கிறேன் கேளுங்க, மற்ற மறைவு ஸ்தானம் 3, 6, 8, 12 எல்லா கிரகங்களுக்கும். ஆனால் சுக்கிரனுக்கு மட்டும் 8ஆம் இடம் மட்டுமே மறைவு ஸ்தானம். 3, 6, 12 சுக்கிரன் இருந்தால் மறைவு என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நிறைய பேர் வந்து ஜாதகத்தை காட்டுவாங்க, சார் எனக்கு 6ல் சுக்கிரன் இருக்கிறாரு, மறைஞ்சு போயிட்டாரு, என் குடும்ப வாழ்க்கை பாதிப்படையுமான்னு கேட்பாங்க. நான் உடனே சொல்வேன், 6ல் சுக்கிரன் மறைஞ்சு போகலை, நல்லா தான் இருக்கிறாரு, உங்களுக்கு நல்ல மனைவி வரும், ஆனால் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்வேன். அதே மாதிரி இந்த 3வது இடத்துல சுக்கிரன் இருக்காரு, மறைஞ்சு போயிடுச்சா என்னங்க அப்படின்னு கேட்பாங்க. 3வது இடம் மறைவுஸ்தானம் அல்ல சுக்கிரனுக்கு. உங்களுக்கு நல்ல மனைவி கிடைக்கும். என்ன உங்ககிட்ட கொஞ்சம் பம்பிழுத்துக்கிட்டே இருக்கும், எடுத்து பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா 3வதுங்கிறது வீரியஸ்தானம். நம்ம ஒன்று சொன்னால் அதுக்கு அடங்காது, நல்லா கொஞ்சம் போல்டாக எதிர்த்து பேச அப்படி சொல்கிறேன்.
இப்படி சுக்கிரன் என்பவரும் ஒரு ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருக்கணும். இன்னொன்று, சுக்கிரனை சுகபோகங்களின் அதிபதினு சொல்கிறோம். ஒருவர் செல்வத்தோடு வாழ்வது, செல்வத்தோடு வளர்வது முக்கியமல்ல, அந்த செல்வத்தை அவர் அனுபவிப்பவராக இருக்கணும். இப்போது கண்ணுக்கு முன்னாடி லட்டு, ஜிலேபி, மைசூர்பா எல்லாம் இருக்குது, அதனால் ஒரு யூஸும் இல்லை. அதை சுவைக்கணும், சாப்பிடணும். அந்த யோகம் இருக்கான்னு பார்க்கணும். அந்த யோகத்தை கொடுப்பவர் சுக்கிரன். நிறைய என்கிட்ட சொத்து இருக்குங்க, ஆனால் அனுபவிக்க முடியாது. சரிங்களா? இப்படி சுக்கிரன் வலுவாக இருக்க பட்சத்தில் தான் சொத்துக்களை அனுபவிக்கும் யோகம் கிடைக்கும், நல்ல மனைவி, நல்ல குடும்ப வாழ்க்கை கிடைக்கும். இப்படி குருவும் சுக்கிரனும் மிக முக்கியமான கிரகங்கள் ஒரு மனிதனினுடைய ஜாதகத்தில். அவங்கள வச்சு தான் மனுஷனோட நெக்ஸ்ட் பார்ட்டே ஆரம்பமாகுது. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பரிகாரம் முழுக்க முழுக்க குரு மற்றும் சுக்கிரனை மையப்படுத்தி சொல்லக்கூடியது. இந்த பரிகாரம் முழுக்க முழுக்க குரு மற்றும் சுக்கிரனை மையப்படுத்தி சொல்லக்கூடியது. ரெண்டு பேரையுமே வசியம் செய்கிற ஒரு 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 தாந்திரிகம்னு வச்சுக்கலாமே. என்னங்க அப்படின்னு கேட்டால், வெல்லம். இந்த வெல்லம் அப்படிங்கிறது இனிப்பு பொருள், எல்லாருக்கும் தெரியும். சக்கரை பொங்கல் வைப்போம். இந்த வெல்லத்தில் இதனுடைய கலர் பார்த்தீங்கன்னா மஞ்சள். குருவோட கலர், குருவினுடைய சுவையும் இனிப்பு தான். ஸோ குருவோட பண்பை இந்த வெல்லம் பெற்றிருக்கு. ஒன்று, சுக்கிரனோட சுவையை பெற்றிருக்கு. சுக்கிரனோட சுவை இனிப்பு சுவை. வெல்லம் என்பது மகாலட்சுமியினுடைய அம்சம். வெள்ளத்தில் மகாலட்சுமி இருக்காங்க. ஸோ சுக்கிரனும் அங்கே இருப்பார். சுக்கிரனுடைய அதிதேவதை மகாலட்சுமி. ஸோ அந்த சுக்கிரன் மற்றும் குருவினுடைய சக்தியை ஒரு சேர பெற்ற ஒரு பொருள் வெல்லம். அதனால தான் சுவாமிக்கு சக்கரை பொங்கல் வைக்கிறோம். எங்களுக்கு நல்ல செல்வத்தை கொடு, எங்களுக்கு நல்ல தொழில் வளத்தை கொடுன்னு சுவாமியை கும்பிட்டு இந்த வெல்லத்தை வச்சு பொங்கல் வைக்கிறதுக்கு காரணம் இதுதான். சரிங்களா? ஸோ இந்த வெல்லம் நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு வளர்பிறை நிறைந்த வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமையில் அதை செய்யணும். வளர்பிறை திதியில், வளர்பிறைனா உங்களுக்கு தெரியும், அமாவாசை முடிந்து பௌர்ணமி வரை வரக்கூடிய நாட்களை வளர்பிறை நாள் என்று சொல்லுகிறோம். இதில் நீங்கள் எப்பயாவது செய்யலாம். வியாழன் வெள்ளி. அதேங்க வியாழன் வெள்ளி என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், வியாழன் என்பது குருவினுடைய நாள், வெள்ளி என்பது சுக்கிரனினுடைய நாள். இந்த ரெண்டு நாளில் ஏதேனும் ஒரு நாளை தேர்ந்தெடுத்து செய்யுங்க. கொஞ்சமாக வெள்ளைக்கட்டி எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக நீங்கள் நுணுக்கிக்கலாம். மனசார பிரார்த்திச்சுக்கோங்க ஆண்டவனை, எங்களுக்கு இருக்கிற கஷ்டம், துன்பம், துயரம் அத்துணையும் நீங்க வேண்டும் இறைவா என்று மனசார பிரார்த்திச்சுட்டு அந்த இனிப்பு கட்டி, அதாவது அந்த வெள்ளைக்கட்டியை உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எறும்பு புத்துலையோ மரத்துக்கடியிலையோ செடிகளுக்கடியிலையோ போட்டு விடுங்கள். இதை அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு முறையாவது செய். இதை செய்தால் குருவும் சுக்கிரனினுடைய பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, குரு நல்லா இருந்தால் என்னென்னலாம் கிடைக்கும், சுக்கிரன் நல்லா இருந்தால் என்னென்னலாம் கிடைக்கும்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டேன் இல்லையா. இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதை செய்து பலனினை அடையுங்க. இதே மாதிரி பானகம் தயாரிக்கிறது எப்படின்னா, நல்லா ஒரு சொம்பு 2 சொம்பு தண்ணி எடுத்துட்டு அதில் நல்லா வெள்ளத்தை கரைச்சிட்டு அதில் கொஞ்சமாக பச்சைக்கல் பூரம் சேர்த்துட்டு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எலுமிச்சை பழம், அதாவது எலுமிச்சை பார்த்திங்கன்னா குருவினுடைய ஒரு காரகம் நிறைந்த பொருள். அதுமாதிரி வெல்லம், சுக்கிரன், ஸோ இப்படிலாம் சேர்த்துட்டு அதேமாதிரி ஏலக்காய், மகாலட்சுமி இப்படிலாம் சேர்த்துட்டு இந்த பானகம், இது பேர் பானகம்னு சொல்கிறது. இதை கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு வளர்பிறை வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை நாட்களில் ஏதாவது ஒரு அம்மன் ஆலயம் போயிட்டு சுவாமி கும்பிட்டுட்டு இந்த பானகத்தை வரக்கூடிய மக்களுக்கு கொடுக்கறதின் மூலமாக உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால், ஒரு ஜாதகத்தில் குரு கெட்டாலும் சரி,
சுக்கிரன் கெட்டாலும் சரி இதை செஞ்சால் அந்த தோஷம் நீங்கும். இன்னும் சொல்லப்போனால் திருமண தடம் தான் நீங்கும், தொழில் தடம் தான் நீங்கும், குழந்தை தடை இருந்தால் நீங்கும். இப்படி எல்லாத்தையும் இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு செய்து கொடுக்கும். கண்டிப்பாக இதை செய்யுங்க, பலனுண்டு. சரிங்களா? கண்டிப்பாக இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.